ஒரு காலத்தில் இலங்கையின் கலவரமான நாட்களில் சிவில் யுத்தத்தின் நிழலில் 2 இதயங்கள் ஒரே காதலில் இணைந்திருந்தது. சின்ன சந்திப்புகள், சின்ன சிரிப்புகள், அதுவே அவர்களோட உலகம். ஆனா ஒரு நாள் அந்த யுத்தத்தின் குழப்பம் அவர்களை பிரிச்சுடுச்சு. கைப்பிடிச்சிருந்தவர்கள் ஒரே நொடியில ஒருவரை ஒருவர் இழந்தார்கள். அதுக்கப்புறம் வருடங்கள் ஓடின. வாழ்க்கை அவர்களை வேறு பாதையில் அழைத்துச் சென்றது. அவள் தூர நாட்டுக்கு போனாள். புது வாழ்க்கை ஆரம்பித்தாள். அவன் அவனோட வாழ்க்கையை தொடர்ந்தான். நினைவுகளோட மட்டும் வாழ்ந்தான். காலம் கடந்து இருவரும் தங்களது வாழ்க்கையில் வேறு ஒருவருடன் திருமணம் செய்து கொண்டார்கள். வாழ்க்கை நின்றுவிடல. ஆனா மனசுக்குள்ள ஒரு இடம் மட்டும் இன்னும் காலியாகத்தான் இருந்தது. ஒரு நாள் வாழ்க்கை அவளை கனடாவுக்கு அழைத்துச் சென்றது. புது நாடு, புது மக்கள், புது வாழ்க்கை. ஆனா பழைய காதல் மட்டும் மாறல. ஒரு சாதாரண நாள், ஒரு காபி கடை. அவள் காபி வாங்க நின்றிருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு குரல், ஒரு நடையை அவளுக்கு ஏதோ பரிச்சயமாக தோன்றியது. அவள் திரும்பி பார்த்தாள். அவன் அவள் முன்னாடி நின்றிருந்தான். நேரம் நின்ற மாதிரி. ஒரு பார்வை, ஒரு அதிர்ச்சி, ஒரு அமைதியான கண்ணீர். பல வருடங்கள் பிரிந்திருந்தாலும் ஒரு நொடியிலே அந்த பழைய காதல் திரும்பி வந்தது. அவர்கள் பேசினார்கள், சிரித்தார்கள், நினைவுகளை பகிர்ந்தார்கள். ஆனா இந்த முறை அவர்கள் ஒன்றாக ஆக முடியாத நிலை. ஏனெனில் அவர்களின் வாழ்க்கை ஏற்கனவே வேறு பாதையில் சென்றுவிட்டது. இறுதியில் அவர்கள் பிரிந்தார்கள். இந்த முறை அழுகை இல்லாமல், ஆனா உள்ளுக்குள் உடைந்த மனசோட. சில காதல்கள் நிறைவேறுவதற்காக இல்ல, நினைவாகவே வாழ்வதற்காக. கனடாவில் இருக்கிற ஒரு சிஸ்டர் இந்த கதையை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் உயிர் கொடுத்து எடிட் பண்ணினேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த கதைகளையும் காமெண்ட்ல ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் அனுபவிக்க வைக்குங்க. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி.